Example 8.26. If cosecant theta minus sin theta equal to L and secant theta minus cos theta equal to M, prove that L square into M square into L square plus M square plus 3 is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து LHS சைடாகவும் இது RHS சைடாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற இந்த கொசிக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு எல்ன்றது ஈக்குவேஷன் 1ஆவையும் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ன்றது ஈக்குவேஷன் 2ஆகவும் எடுத்துக்கிட்டு அங்கே கொடுத்துருக்கிற அந்த ப்ரூவ் தட்டில் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்றதை அந்த எல்ஹெச்எஸ் சைடை மட்டும் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? எழுதிட்டு நம்ம உங்கள் எல்லுக்கு பதில் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த எல்லுக்கு பதில் கொசிக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்றத மட்டும் எழுதிட்டு அங்கே மேலே எல்லுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயரை போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது எம்மை பார்க்குறோம். எம்முன்னு என்னது, இஸ் ஈக்குவலன் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், எம்முக்கு பதில் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா போட்டுடலாங்களா? அங்கே எம் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இங்கே போட்டுடுறோம். இது எல்லுக்கு பதில் எல் ஸ்கொயருக்கு பதில் ஸ்கொயரை போட்டோம். எம்முக்கு பதில் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா போட்டுட்டு அதுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயரை போட்டுட்டோம். அடுத்தது ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த எல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லுக்கு முதல்ல சொன்ன மாரியே கொசிக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இல்லைங்களா? அதுதானே எல் கொசிக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அதை போட்டு அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால அது ஸ்கொயர் போட்டுட்டோம். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுடுறோம். எம்முக்கு பதில் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது, அதுமாதிரி சீக்கன் தீட்டா மைனஸ் தீட்டா போட்டு அதுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர் போட்டுறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம், 3க்கு 3 போட்டுறோம். புரிஞ்சது இல்லைங்களா அழகா? ஸோ இப்படி நம்ம அழகாக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இந்த கொசிக்கன் தீட்டாவை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். சிம்பிளிஃபை ஃபார்ம். சிம்பிளிஃபை ஃபார்ம்னா என்னது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கொசிக்கன் தீட்டான்றது என்னது, 1/sin தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அதுதான் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/sin தீட்டா. அதை கொசிக்கன் தீட்டா பதில் 1/sin தீட்டா மைனஸ் அங்கே சைன் தீட்டாவே இருக்குது, அப்படியே ஹோல் ஸ்கொயர் போடுறது ஹோல் ஸ்கொயரை போட்டுறோம். சீக்கன் தீட்டானா நம்மளுக்கு தெரியும் 1/cos தீட்டான்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ சீக்கன் தீட்டாக்கு பதில் 1/cos தீட்டா போட்டுட்டு மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அதையும் போட்டுறோம். அதேமாரி இங்கே ப்ராக்கெட்டில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொசிக்கன் தீட்டா. அப்போ 1/sin தீட்டா போட்டுறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், சைன் தீட்டாக்கு சைன் தீட்டா போட்டுறோம், ஹோல் ப்ராக்கெட்டுக்கு ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுறோம். சீக்கன் தீட்டாக்கு பதில் 1 - cos தீட்டான்றதை போட்டுறோம் இல்லைங்களா? மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், காஸ் தீட்டா போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு ப்ளஸ் 3க்கு ப்ளஸ் 3யை போட்டுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு எல்லாம் எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கு எல்லாமே எல்சிஎம் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே பாருங்கள் 1/sin தீட்டான்றது ஒரு ரேஷனல் நம்பர். இங்கே என்னது, இது சைன் தீட்டா அப்படின்னு இருக்குது, இங்கே ரேஷனல் பை 1 கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது சைன் தீட்டான் போது இங்கே சைன் தீட்டா வரணும். அப்போ காமனாக சைன் தீட்டா தான் நம்மளுக்கு வருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 - sin தீட்டா இன்டூ சைன் தீட்டா நம்மளுக்கு என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அதை போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனால ஹோல் ஸ்கொயரை போட்டுறோம். புரியுது இல்லைங்களா? அதேமாரி 1 - cos தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம், காஸ் தீட்டா தான் டினாமினேட்டரில் வரும். அப்போ காஸ் தீட்டாவை எல்சிஎம்மாக போட்டுட்டு இங்கே 1 × 1 1 ஸ்கொயர், அதுதான் 1 மைனஸுக்கு மைனஸு. அப்போ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 - cos ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது ஷார்ட் மெத்தடில் எல்சிஎம் எடுத்து இப்படி மாற்றிட்டோம். அப்போ இது ரெண்டும் முடிச்சாச்சு. அடுத்து இந்த ப்ராக்கெட்குள்ளே வரும் இல்லைங்களா? அப்போ ப்ராக்கெட்டில் 1/sin தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இருக்குது. நம்ம முதல்ல பார்த்த மாரியே சைன் தீட்டா தான் இதுக்கு டினாமினேட்டரில் எல்சிஎம்மில் வரும். இங்கே இருக்கிற 1 × 1 1ன்னு வந்துடும், மைனஸுக்கு மைனஸ் வந்துடும் இல்லைங்களா? மைனஸுக்கு மைனஸ் வந்துடும். சைன் தீட்டாவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அந்த ஹோல் ஸ்கொயருக்கு ஸ்கொயரை போட்டுடுறோம், இங்கே ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுடுறோம். இங்கே அதேமாரி 1 - cos தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது இல்லைங்களா? அப்போ காஸ் தீட்டா தான் டினாமினேட்டரில் எல்சிஎம்மாக இங்கே வரும், அதை தூக்கி காஸ் தீட்டான்னு போட்டுடுறோம். இங்கே 1 இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 × 1 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 போட்டாச்சு, மைனஸுக்கு மைனஸ் போட்டாச்சு. அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்போ ஹோல் ஸ்கொயர் அதையும் போட்டாச்சு, ப்ளஸ் 3 அதையும் நம்ம போட்டுட்டோம். புரியுது இல்லைங்களா? அப்படி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிடறோம், எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது அடுத்தது நம்ம என்ன செய்யணும், இங்கே தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்கணும். கொடுத்துருக்கிற இந்த 1 - sin ஸ்கொயர் தீட்டா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கணும். சிம்பிளிஃபை அப்படின்னம்னா என்ன மீனிங் அப்படின்னம்னா, அக்கார்டிங் டு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸில் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும்.
அதை நம்ம sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இந்த cos ஸ்கொயர் தீட்டாக்கு ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது அது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்கிறோம். அதேமாரி காஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு sin ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது அது 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போது 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா தானே இருக்குது. அதுக்கு பதில் நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கலாம் இல்லையா, கீழே sin தீட்டாவும் போட்டுடலாம் இல்லையா. சரி, இன்ட்டு ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர் இங்கே போட்டுட்டு இங்கே அதேமாரி பாருங்கள் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு என்னவா வருதுன்னு பார்த்துருக்கோம், sin ஸ்கொயர் தீட்டாவாக வருதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் நம்ம sin ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுடலாம் இல்லைங்களா. கீழே இருக்கிற காஸ் தீட்டா போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர்ன்றது இதையும் போட்டுடுறோம். இப்போ ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட் ஆஸ் இட் இஸ் போட்டோம். இங்கே 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா வருதுன்றதுனால நம்ம இதையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுட்டு கீழே இருக்கிற sin தீட்டா போட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம். இங்கே பாருங்கள் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வருது. அந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் sin ஸ்கொயர் தீட்டா போடணுன்றதுனால sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுறோம். ப்ளஸ் 3 ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுறோம். புரியுது இல்லைங்களா. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இதை எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன இருக்குது, இப்போது இந்த 2வை வந்து மேலே இருக்க ஹோல் பவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin தீட்டா அந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயரை நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 2, அப்போ 2 2s என்ன ஆகிடும், 4 ஆகிடும். அப்போ காஸ் 4 தீட்டான்னு ஆகிடும். பை கீழே sin ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். அதேமாரி இங்கே sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஸ்கொயர் என்ன ஆகிடும், ஸ்கொயரும் ஸ்கொயரும் 2 into 4, அப்போ sin 4 தீட்டான்னு மாறிடும். கீழே காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ இது ரெண்டு வேலை முடிஞ்சாச்சு. அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இங்கேயும் அதேமாரி நியூமரேட்டரை டினாமினேட்டரோட நம்ம இந்த பவரை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். இப்போ 2 2s காஸ் 4 தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். கீழே sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். இங்கே ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே இருக்கும். இங்கே sin 2 2s 4 தீட்டான்னு வந்துடும். இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் 3 ஆஸ் இட் இஸ் இப்போ நம்ம போட்டுறோம். புரியுது இல்லைங்களா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, கொடுத்துருக்கிறத எப்படி எழுதுகிறோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதணும். அப்போ சிம்பிளிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் 4 தீட்டா இருக்குது. இது ஒரு வாட்டி போகும். இது காஸ் ஸ்கொயர் தீட்டா 4ல் வந்து ஒன்று கட் பண்ணிட்டோம்னா 1 வாட்டி. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மட்டும்தான் இங்கே இருக்கும் இல்லைங்களா. அதை போட்டுறோம். அடுத்து சைனை இங்கே sin 4 தீட்டா இருக்குது. sin ஸ்கொயர் தீட்டாவை கட் பண்ணி இங்கே sin 4ஓட போடும்போது sin ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது கட் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், sin ஸ்கொயர் தீட்டா மட்டும்தான் இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டாவை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இதை எழுதியாச்சு. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இது டு டேக் என் LCM அப்படின்னு சொல்கிறாங்க. LCMன்னு சொல்லும்போது கீழே தான் என்ன இருக்குது, sin ஸ்கொயர் தீட்டா, இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ LCM என்னவா வரும், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான். இந்த ஹோல் செட்டுக்கு அப்படியே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மூணுத்துக்குமே சேர்த்து வரும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டான்றது LCM இங்கே போட்டுக்கணும். சார் இங்கே sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே இருக்குது, இப்படி மாற்றி போடலாமா? தாராளமாக மல்டிப்ளிகேஷனில் நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டான்னு போடுறோம். ஏன் காரணம் என்னன்னா, அடுத்தது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இதுவும் இங்கே கேன்சல் ஆகிறதுக்கு வேண்டி நம்ம இப்படி மாற்றி போட்டுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுது இல்லைங்களா. சரி ஃபைன். இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம், sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா தான், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா நம்ம LCM எடுத்தாச்சு. இப்போது LCM எடுக்கும்போது கீழே வந்ததுக்கு டினாமினேட்டில் வந்ததுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இங்கே என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே என்னது காஸ் 4 தீட்டா. அப்போ நம்ம என்ன இருக்கோம், இதுக்கு கீழே தானே வரும் a to the power of m டிவைடட் பை என்னது இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டான்ட்டு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது a ப்ளஸ் b, அப்போ 4 + 2 என்ன ஆகிடும், காஸ் 6 தீட்டா அப்படின்ட்டு வரும். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுட்டோம். இங்கே என்ன இருக்குது, sin 4 தீட்டா, இங்கே sin ஸ்கொயர் தீட்டா. அப்போ 4 + 2 என்னது sin 6 தீட்டாவாக வந்துடும். ப்ளஸ் இங்கே 3 இருக்குது. இதுக்கு கீழே பை நம்ம sin ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டோம். அதே மேலேயும் போடும்போது 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். டினாமினேட்டில் வரதான் காமனாக தூக்கி இங்கே நம்ம எல்லாத்துக்கும் இந்த மூணுத்துக்கும் டினாமினேட்டர் தான் காமனாக இங்கே போட்டாச்சு. அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நம்ம போட்டதுனால இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஏன்னா பிகாஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், காஸ் 6 தீட்டா ப்ளஸ் sin 6 தீட்டா ப்ளஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா. இது ஒண்டி தான் இங்கே எழுதுகிறோம் நம்ம. புரியுது இல்லைங்களா. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அந்த 6ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னம்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் டு த பவர் ஆஃப் 3 அப்படின்னு எழுதுகிறோம். அதாவது a to the power of m ஹோல் டு த பவர் ஆஃப் n, a to the power of m into n. புரியுதுங்களா. அப்போ 2 3s என்னது 6 ஆகிடும்.
அந்த லாஸ் ஆஃப் இண்டிசஸ் ஃபார்முலா மெத்தடில் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப், அதேமாரி சைன் 6 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 3 அப்படின்னு போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம். 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம இப்படி எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? சரி, அடுத்தது நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். எப்படி அல்ஜீப்ராவில் படிக்கும்போது படிச்சிருக்கோம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்றத இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஏ மாரி காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் பி மாரி சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இங்கே மேலே 2 கியூப் இருக்கிற மாரியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப், அப்போ ஏன்றதுக்கு அங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கிறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு போட்டுக்கிறோம், பிக்கு பதில் சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டுறோம், ஹோல் கியூப்புக்கு ஹோல் கியூப்பை போட்டுறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 3க்கு 3 போட்டுறோம், ஏக்கு பதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுறோம், இன்ட்டு பிக்கு பதில் என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டுறோம். புரியுது இல்லைங்களா? அப்புறம் ப்ராக்கெட்டில் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி நம்ம போட்டுடலாம். இது ஃபுல்லாகவே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு என்னது வந்துடுது, ஏ ப்ளஸ் பி இது வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ஸை தான் இங்கே ப்ளஸ் போட்டு 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுறோம். இது ஃபுல்லுமே இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாரி நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணாச்சு. ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அது வரைக்கும் போட்டாச்சு. அப்புறம் ரிமைனிங் இங்கே இருக்கிற போர்ஷனை தான் ப்ளஸ் பண்ணி இங்கே 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போடுறோம். போடும்போதே நம்மளுக்கு ஞாபகம் வரணும் என்னது, ஐடென்டிட்டி ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா போத் ஆர் டு பி சேம் இல்லைங்களா? அப்போ அது ரெண்டுமே ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ இங்கே பார்க்கும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது 1ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு 1 கியூப் போட்டாலும் அது 1 தான் இல்லைங்களா? மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டோம், 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம இங்கே போட்டாச்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்ம நல்லா கவனிக்கணும். 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ இது வரைக்கும் நம்ம இங்கே போட்டுட்டோம் இல்லைங்களா? இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது, நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் பார்க்கும்போது 1 இன்ட்டு 1 பண்ணோம்னா என்ன வரும், 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா தான் நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு இல்லைங்களா? அதை தான் இங்கே போட்டுட்டோம். இங்கே ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுடுச்சு, 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம இங்கே எடுத்து எழுதிடும். புரியலைங்க? இதுதான் 1 வருது, அதனால் 1 இன்ட்டு மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா தான் மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா தான் 1ன்னு போட்டுட்டோம். இங்கேயும் இது ப்ளஸ் பண்ணதுனால இதுக்கும் இங்கே 1ஓட மல்டிப்ளிகேஷன் ஆகுது, அதுக்குனால போட்டுட்டோம். புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? இப்போது இது 1 இங்கே போட்டுக்கிறோம். எப்படி வருதுன்னா இங்கே மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இங்கே ப்ளஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம அந்த 1 ஒண்டி தான் நம்மளுக்கு ரிமைனிங் இங்கே கிடைக்குது. இட் பிகேம் எஸ் அன் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். நம்ம எடுத்தது என்னமோ எல்ஹெச்எஸ், பட் ஈக்குவலன் டு ஆர்ஹெச்எஸ். எப்படின்னு பார்த்தா எல் ஸ்கொயர் இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது எல்ஹெச்எஸ் பிகேம் ஆர்ஹெச்எஸ்ஸாக மாறிடுச்சு. ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்ற கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். புரியலண்ணா தயவுசெய்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் என்ன செய்யுங்க, வீடியோவை போட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு அழகாக நீங்கள் கேட்டு புரிஞ்சு ஸ்லோவாக போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியில் அந்த ஹார்ட் சம்ஸ் எல்லாம் வரதெல்லாம் ஈஸியாக போட்டு ஃபுல் மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம், 4 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். புரியுது இல்லைங்களா? அதனால் நீங்கள் தயவுசெய்து பொறுமையாக போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.